நாம் தமிழர் கட்சியின் வாக்களை தாவேகா பிரிக்கும் என்பது நகைச்சுவை என்று பாபநாசம் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அனீஸ் ஃபாத்திமா தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை கேண்டிட் வித் கேண்டிடேட் பகுதியில் பார்க்கலாம். பரப்புரைக்கு போகும்போது மக்களுடைய வரவேற்பு உங்களுக்கு எப்படி இருக்குது? மக்களுடைய வரவேற்பு முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக தான் இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய காணொலிகளில் மக்கள் அவங்களை தன்னுடைய வீட்டில் ஒரு பிள்ளையாக நினச்சி வளைகாப்பு வரைக்கும் போடுற அளவுக்கு இது வரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றே நடந்ததில்லை. எனக்கு தான் நடந்திருக்கு. மக்கள் வெறும் ஒரு வேட்பாளராக என்னை பார்க்கல, அவங்க வீட்டில் ஒரு பிள்ளையாகவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழக வெற்றி கழகம், மறுபக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி, இந்த மும்முனை போட்டி சவால் உங்களுக்கு எப்படி இருக்குது? இல்லை, நாங்கள் மும்முனை போட்டியாகவே பார்க்கல, இருமுனை போட்டியாக தான் பார்க்குறோம். நாம் தமிழர் கட்சி வர்சஸ் அதர்ஸ், அவ்வளோதான். நாம் தமிழர் கட்சி அவங்க எல்லாருமே இலவசங்கள் மட்டுமே சொல்கிறாங்க. நாங்கள் மக்களுக்கான கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மக்களுக்கு என்னெல்லாம் செய்வோம். இப்போ இது வரைக்கும் எல்லா வேட்பாளரும் பார்த்திங்கன்னா துண்டறிக்கை தான் கொடுப்பாங்க. ஆனால் நான் ஒரு புத்தகமே போட்டிருக்கேன், அந்த தொகுதிக்கு வந்தால் என்ன செய்வேன் அப்படின்னு. இந்த மாதிரி இது வரைக்கும் எந்த வேட்பாளரும் இந்த தொகுதியிலே பண்ணது கிடையாது. அதனால் நான் நாம் தமிழர் கட்சி வர்சஸ் அதர்ஸ் அப்படின்னு தான் பார்க்குறேன். தவிர மும்முனை போட்டி, நால்முனை போட்டி அப்படிலாம் இல்லை. என்னுடைய தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் மற்றவங்க, அவ்வளோதான். அதில் நான் வெற்றி பெறுவேன், நான் உறுதியாக நம்புகிறேன். பொதுவாக நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வங்கியை தமிழக வெற்றி கழகம் பிரிப்பதாக ஒரு கருத்து இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? அதை நகைச்சுவையாக பார்க்குறேன். தமிழக வெற்றி கழகத்தில் என்ன இருக்கும்? அவங்க என்ன சொல்லி ஓட்டு கேட்பாங்க சொல்லுங்கள்? விஜய் சுறா படம் நடித்தார். விஜய் இந்த காலத்தில், இந்த தேர்தல் காலத்தில் எத்தனை பரப்புரை மேற்கொண்டிருக்காரு? 234 தொகுதிக்கும் போயிருக்காரா, இல்லை 38 மாவட்டத்துக்கும் போயிருக்காரா? அப்போ அவங்க என்ன சொல்லி வாக்கு கேட்பாங்க? விஜய் சுறா படம் நடிச்சார், விஜய் தலைவா படம் நடிச்சார், விஜய் ஜனநாயகன் படம் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் வாக்கு சேகரிக்க முடியும். அதனால் அவங்களெல்லாம் நாங்கள் ஒரு போட்டியாளராகவே முதல் கருதலை. நாங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஏற்படுத்தும் தாக்கம் என்ன? நாம் தமிழர் கட்சி உறுதியாக தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் நுழையும்.